ரவை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி இந்த உள்ளே இருக்க கருப்பு அதெல்லாம் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ உப்பு சேர்க்கணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ப்ரான் தவா ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அரைக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை, மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு செஞ்சிங்கன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம். பார்த்தோன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எறா நல்லா மேக்னைட் ஆகிடுச்சு. இப்போ எறாவை அதில் போட போகிறோம். போட்டு நல்லா தவா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகணும். போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எறா நல்லா சுருண்டு வந்து நல்லா வேகும். அதற்கு வெயிட் பண்ணலாம். நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி விட்டு நல்லா மசாலாலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா எறா பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. பாருங்க நல்லா ட்ரை ஆகி நல்லா வருது. பார்த்திங்களா? நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் லைட்டாக எறா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி நல்லா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ இறக்கிட வேண்டியதுதான் எறாவை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இறக்கி நல்லா ரசம், சாம்பார், மிளகா கிழக்கு சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த எறா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும்.